வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் வெந்தயத்தில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. வெந்தயம் நமது சமையலறையில் இருக்கக்கூடிய ஒரு சிறந்த மருந்து பெட்டகங்க. இந்த வெந்தயத்தில் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து, புரதம், இரும்புச்சத்து மற்றும் மேங்கனீஸ் போன்ற அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள் இருக்குங்க. இப்போ கோடை காலம் ஏற்பட்டிருக்குங்க இல்லையா? ஸோ இந்த கோடை காலத்தில் நம்முடைய உடலை மிகவும் குளிர்ச்சியாக வைத்துக் கொள்ளணும். கோடை கால தொடர்பான பிரச்சனைகள், உடல் சூடு போன்றவெல்லாம் ஏற்படாமல் இருக்கணும்னா ஒரு குளிர்ச்சியான உணவுப் பொருட்களை எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னா நீங்கள் வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஒரு டீஸ்பூன் வெந்தயத்தை இரவில் தண்ணீரில் ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் அந்த தண்ணீரை குடித்து விட்டு வெந்தயத்தை மென்று சாப்பிடலாம். முளை கட்டிய வெந்தயத்தை சாலட்டுகளை சேர்த்தும் நீங்கள் சாப்பிடலாம். இன்னும் குறிப்பாக வெந்தயத்தை சமைத்தும் உங்களுடைய வெந்தய குழம்பு மாதிரி உங்களுடைய உணவுகளை எடுத்துக்கொள்ளலாங்க. இந்த மாதிரி வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளும் போது கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களால் கிடைக்கக்கூடிய மருத்துவ நன்மைகள் என்னென்ன அப்படின்றத நம்ம விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்முடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். ரத்தத்தில் அதிகரித்திருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்திக் கொள்வதற்கு நீங்கள் வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளலாங்க. ஸோ அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, வெந்தயம் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை குறைக்கிறதுக்கு முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய அமினோ அமிலங்களை கொண்டிருக்குங்க. ஸோ இந்த அமினோ அமிலங்கள் வெந்தயத்தில் இருந்து கொண்டு என்ன பண்ணும் அப்படின்னா, இன்சுலினுடைய உற்பத்தியை நமக்கு தூண்ட ஆரம்பிக்கும். அந்த இன்சுலின் சென்சிட்டிவிட்டி, இன்சுலினுடைய உணர்திறன் மேம்படுத்துவது போதுமான அளவுக்கு ரத்தத்தில் இன்சுலின் ஹார்மோன் சுரக்க ஆரம்பிக்கும். மேலும் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய வெந்தயத்தில் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து அதிகமாக இருக்குங்க இல்லையா? இது கார்போஹைட்ரேட்லாம் உறிஞ்சப்படுவதை தாமதப்படுத்தி சர்க்கரையினுடைய அளவை திடீரென உயர்வதை முன்னாடியே தடுக்கும். அதாவது ஹை பிளட் சுகர் லெவல் உடனே உங்களுக்கு உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஏற ஆரம்பிக்கும். அதையெல்லாம் நீங்கள் வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளும்போது சரி பண்ணிக்கலாம். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக உணவுகள் செரிக்க தான் உங்களுக்கு அந்த பிளட் சுகர் லெவல் நீங்கள் வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தான் இன்க்ரீஸ் ஆகுமே தவிர ஒரே அடி அதிகமாகிடாது. ஸோ ஹை பிளட் சுகர் லெவல் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்குமே வெந்தயம் உதவிகரமாக இருக்கும். அப்போ ரத்தத்தில் அதிகரித்திருக்கக்கூடிய அதிகப்படியான சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்தி நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்தில் உங்களுக்கு விடுபட வைக்கணும் அப்படின்னாலும், ஃபியூச்சரில் சுகர் ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படின்னாலுமே இப்போ இருந்தே நீங்கள் வெந்தயத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னா நலமாக இருக்கலாம். சர்க்கரை நோய் அப்படின்னு அந்த பேச்சுக்கே இடம் இருக்காது. நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீங்க. செரிமான ஆரோக்கியம் மேம்படுவதற்கு நீங்கள் வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளலாங்க. செரிமான பிரச்சனைகளுக்கு வெந்தயம் ஒரு சிறந்த தீர்வாக இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து அது வளமான அளவில் வெந்தயத்தில் இருக்குங்க. இதனால மலச்சிக்கல், சீரற்ற குடல் இயக்கம், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் எதுவுமே இருக்காது. ஸோ அதிக நார் சத்து வெந்தயத்தில் இருக்கிறதால அது எப்போதுமே குடல் இயக்கத்தை நமக்கு சீராக்குது. நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளை செரிக்க வைத்து கனமான உணவு மூலக்கூறுகளை உடைத்து ஊட்டச்சத்துக்களை உறிஞ்ச வைக்குது. ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் நம்மளுடைய குடல்கள் வெளியேற்றப்பட்டுவிடும். அதனால நமக்கு அந்த சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், வயிற்று வலி, வாயு பிரச்சனை, வயிற்று பொறுமல், வயிற்று உபுசம், இந்த மாதிரி எதுவுமே இருக்காது. அசிடிட்டி அப்படின்ற அந்த அமிலத்தன்மை கூட இருக்காது. இப்போ வெந்தயத்தில் இருக்கக்கூடிய பசை போன்ற ஒரு திரவம் அது என்ன பண்ணும்னா, இரைப்பையினுடைய சுவர்களில் ஒரு பாதுகாப்பு படலத்தை உருவாக்கி நெஞ்செரிச்சல் மற்றும் அந்த புண்களை எல்லாம் நமக்கு குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். அப்போ வயிறு, குடல் இதனுடைய ஆரோக்கியத்தை நீங்கள் மேம்படுத்திக் கொள்ளலாம். ஒட்டுமொத்த செரிமான மண்டலத்தையுமே நீங்கள் வலுவாக வைத்துக் கொள்வதற்கு நார் சத்து நிறைந்திருக்கக்கூடிய வெந்தயத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாங்க. இதயம் உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் மற்றும் கெட்ட கொலஸ்ட்ரால்களை நீங்கள் குறைத்து நலமாக இருக்கிறதுக்கும் வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளலாங்க. அப்போ ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள், அந்த எல்டிஎல்ல நீங்கள் குறைக்கிறதுக்கும், நல்ல கொழுப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஹெச்டிஎல்ல அதிகரிக்கிறதுக்கும் வெந்தயம் உங்களுக்கு உதவிகரமாக இருக்குங்க. ஸோ இது தமனிகளில் கொழுப்பு படிவதை உங்களுக்கு தடுத்து மாரடைப்பு மற்றும் பக்கவாதம் ஏற்படக்கூடிய அபாயத்தை உங்களுக்கு குறைக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, இதயம் ஆரோக்கியமாக இருக்கணும்னா ரத்த நாளங்களில் எந்த விதமான கொழுப்பு படிவுகளும் இல்லாமல் ரத்த ஓட்டம் இதயத்துக்கு போகணும். அதுக்கு பிபி ப்ராப்ளம், கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம்லாம் நமக்கு இருக்கக்கூடாது. இப்போ சப்போஸ் பிபி ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளும் போது அதில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் சத்து நம் நரம்புகளில் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி பிபி ப்ராப்ளத்தை நம்ம விடுபட வைக்குது. அதாவது ரத்தத்தை கண்ட்ரோல் பண்ணி ரத்த ஓட்டத்தை இதயத்துக்கு செலுத்துது. அதே போல் ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய இதயத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய எல்டிஎல் அப்படின்ற கெட்ட கொழுப்பையுமே நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த நார் சத்து, அதாவது வெந்தயத்தில் இருக்கக்கூடிய நார் சத்து நமக்கு குறைத்து விடும். அப்போ இது தமனிகளில் கொழுப்பு படிவதை தடுத்து மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போகுதல் போன்ற பக்க விளைவுகள் எதுவும் இல்லாமல் இதயத்தை பன்மடங்கு பலம் பெற வைக்கிறதுக்கு வெந்தயம் உதவிகரமாக இருக்குங்க. எலும்புகளை வலிமை பெற வைத்துக் கொள்வதற்கு வெந்தயத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாங்க. ஸோ இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, வெந்தயத்தில் கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் ஓரளவு நிறைந்திருக்கிறதால எலும்புகளினுடைய அடர்த்தியை பராமரிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கு. மூட்டு வலி, அதாவது ஆர்த்ரைட்டிஸ் அல்லது வாதம் தொடர்பான பிரச்சனை இருக்கக்கூடிய நபர்கள் கூட ஒரு இயற்கையான அலர்ச்சி எதிர்ப்பு மருந்தாக, ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸாக இந்த வெந்தயம் அவங்களுக்கு செயல்படுறதால எப்போதுமே அவங்களுக்கு எலும்புகள் வலிமையாக தான் இருக்கும். அதாவது தோள்பட்டை வலி, முதுகு வலி, மூட்டு வலி, கை கால்களில் ஏற்படக்கூடிய வலி, கை கால்கள் தளர்ந்து போகிறது, இந்த மாதிரி பிரச்சனை, ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு
மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மச்சைகள் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு அழற்சி போன்ற எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனையாக இருந்தாலுமே அதை சரி பண்ணி இளமை காலத்திலும் முதுமை காலத்திலுமே எலும்புகளை பலம் பெற வைத்துக் கொண்டு பேலன்ஸ் தடுமாறாமல் ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறதுக்கு வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளலாங்க. நம்முடைய உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைத்துக் கொள்வதற்கு, உடல் எடையை நிர்வகித்து மேலாண்மை செய்வதற்கெல்லாமே வெந்தயத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாங்க. இப்போ வெந்தயத்தை நம்ம வெறும் வயிற்றில் சாப்பிடும்போது அது நீண்ட நேரம் நம்மளுடைய பசியை கட்டுப்படுத்துது. அதுக்கான காரணம் என்னன்னா வெந்தயத்தில் இருக்கக்கூடிய ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து தான். ஸோ இதனாலேயே நம்ம அதிக கலோரிகள் இருக்கக்கூடிய உணவுகளை எல்லாம் மீண்டும் மீண்டும் நம்ம எடுத்துக்கொண்டு உடல் எடையை இன்னும் அதிகப்படுத்திக்க மாட்டோம். அதை முதல்ல ஸ்டாப் பண்ணிடுவோம். இப்போ வெந்தயத்தில் இருக்கக்கூடிய நார் சத்து ஏற்கனவே நம்மளுடைய உடலில் தேங்கி இருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளை கரைத்து நமக்கு வேண்டிய ஆற்றலாக மாற்றி கொடுத்துருங்க. அதாவது கொலஸ்ட்ரால்ஸை எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணி எரிச்சிருந்தால நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா தேவையில்லாத தொப்பை போன்ற அமைப்பு, கொழுப்பு படிவுகள் இது எதுவுமே இருக்காது. கொலஸ்ட்ரால்ஸ் எல்லாம் எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணி எரிக்கிறதால கட்டுக்கோப்பான உடல் அமைப்பு நமக்கு கிடைக்கும். அதாவது வளர்ச்சிதை மாற்றம், அந்த மெட்டபாலிசத்தை நமக்கு வெந்தயம் ஃபாஸ்ட் பண்ணும், துரிதப்படுத்துறதால தேவையில்லாத கொழுப்புகள்லாம் கரையப்பட்டுரும். ஸோ வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு அந்த பசியை கட்டுப்படுத்தக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொண்டு தான் நம்ம வெயிட் லாஸ் பண்ண முடியும். ஸோ வெந்தயமெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இது நல்லா உங்களுக்கு பசியை கட்டுப்படுத்தும். அதனாலேயே நீங்கள் வேறு உணவுகளை எடுத்துக்கொண்டு வெயிட் இன்க்ரீஸ் பண்ணிக்காமல் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவிகரமாக வெந்தயம் இருக்குங்க. சிறுநீரக ஆரோக்கியம் மேம்படுவதற்கு வெந்தயத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாங்க. வெந்தயம் சிறுநீரகத்தினுடைய செயல்பாட்டை மேம்படுத்துறதுக்கு உங்களுக்கு உதவிகரமாக இருக்கு. ஸோ வெந்தயத்தில் நம்மளுடைய உடம்புகள் இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றுவதோட சிறுநீரக கற்கள் உருவாக்கக்கூடிய வாய்ப்புகளை குறைக்கிறதாக தான் உங்களுக்கு ஆய்வுகளில் தெரிவிக்கிறாங்க. அதாவது கிட்னி ஸ்டோன்ஸ் உருவாக்கக்கூடிய அந்த வாய்ப்பை முன்னாடியே நீங்கள் குறைத்துக் கொள்ளலாம். வெந்தயத்தில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் சிறுநீரக செதில்கள் சேதமடையாமல் உங்களுக்கு பாதுகாக்குதுங்க. இப்போ சிறுநீரகம் வேலை நமக்கு சிறப்பாக நடந்தால் தான் கழிவு நீக்க மண்டல வேலை மிகச் சிறப்பாக நடக்கும். நம்முடைய உடம்புகள் இருக்கக்கூடிய கழிவுகள் அதை பார்த்தீங்கன்னா பாதி அளவு நமக்கு சிறுநீர் வழியாக நம்ம வெளியேற்றிக்கலாம், மீதி வேர்வையால் வெளியேற்ற முடியும். இப்போ சிறுநீரகம் தன்னுடைய வேலையை மிகச் சிறப்பாக செய்யலைன்னா கழிவுகள் நம்மளுடைய உடலில் தேங்க ஆரம்பிக்கும். அது ரத்தத்தில் கலக்கிறதால உடல் சோர்வையுமே நமக்கு ஏற்படுத்தும், தூக்கமின்மை போன்ற பிரச்சனைலாம் ஏற்படுத்தும். அதனால சிறுநீரக ஆரோக்கியத்தை பராமரிக்கணும்னா வெந்தயத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா கழிவுகள் வெளியேற்றப்பட்டு உடலினுடைய வெப்பச்சமநிலை மேம்படும். அந்த கிட்னி ஸ்டோன்ஸ் எல்லாம் உருவாகாமல் தடுத்துக் கொண்டு நீங்கள் நலமாகவே இருக்கலாம். சருமத்தை பராமரித்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னா நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய உணவுகளை வெந்தயத்தை பயன்படுத்தலாங்க. ஸோ வெந்தயத்தில் இருக்கக்கூடிய அந்த கிருமி நாசினி பண்புகள், ஆன்டிபயோட்டிக் இருக்குங்களே, அது சரும ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லதுங்க. இதனால் முகப்பொருவெல்லாம் உங்களுக்கு இருக்காது. ஸோ வெந்தயத்தை நீங்கள் அரைத்து தூள் மாதிரி பேஸ்ட் பண்ணி ஃபேஸ் பேக் மாதிரி உங்களுடைய சருமத்தில் தடவுனீங்க அப்படின்னா அந்த முகத்தில் தடவும் போது முகப்பருக்கள் உங்களுக்கு குறைய ஆரம்பிக்குங்க. ஸோ அந்த முதுமையை நீங்கள் தடுத்துக் கொள்ளலாம். ஸோ வெந்தயத்தில் இருக்கக்கூடிய அந்த ஊட்டச்சத்துக்கள் உங்களுடைய சருமத்தில் இருக்கக்கூடிய சுருக்கங்களை போக்கி இளமையான தோற்றத்தை உங்களுக்கு தக்க வைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். உங்களுடைய ஏஜ் நீங்கள் வெளியே சொன்னால் கூட யாரும் நம்ப மாட்டாங்க, அந்த அளவுக்கு நீங்கள் எங்கே தெரிய ஆரம்பிப்பீங்க. அதனால் அந்த முதுமையை தடுத்து கொண்டு இளமையாகவே நீங்கள் இருப்பீங்க. தீ புண்கள் ஏதாவது ஏற்பட்டிருக்குன்னா அதையுமே நீங்கள் வெந்தயத்தை எடுத்துக்கணும், சரி பண்ணிக்கலாம். தீ காயங்கள் அல்லது வீக்கங்கள் உங்களுடைய முகத்தில் இருக்கும்போது அந்த இடங்களில் வெந்தயத்தை பொடியை பூசும்போது ஃபேஸ் பேக் மாதிரி நீங்கள் பயன்படுத்துறீங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா தீ காயங்கள் வீக்கங்கள் இருக்கக்கூடிய இடத்துல வெந்தயத்தை நீங்கள் பொடியாக அரைச்சி அதை பூசும்போது விரைவான நிவாரணம் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த முகப்பொருட்கள், கண் கருவளையங்கள், கரும்புள்ளிகள், வயதான சுருங்கிய தோல் அமைப்பு, தீப்புண்கள் அந்த மாதிரி எதுவுமே உங்களுக்கு இருக்காது. மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சர்மம் கிடைக்கும். சர்மத்தில் கோலஜன் உற்பத்தி மேம்படுத்தப்பட்டு ரத்த ஓட்டம் உங்களுக்கு மேம்படுத்தப்படும் போது ஈரப்பதம் உள்ள ஒரு சுறுசுறுப்பான சர்மம் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்குங்க. இப்போ தொடர்ந்து நீங்கள் உங்களுடைய உடல்நலத்தை பராமரித்துக் கொள்ளணும், ஊட்டச்சத்துக்களை பெற்று நலமாக இருக்கணும் அப்படின்னா வெந்தயத்தையுமே சரிவிகித அளவில் உணவுகளை சமைத்து எடுத்துக்கோங்க. ஆரோக்கியமாக இருங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.